தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும். நான் சத்தியவான், சால்வ நாட்டை ஆண்ட த்யுமத்சேன மகாராஜாவின் மைந்தன். இவர் அஸ்வபதி மகாராஜா. வணக்கம். நான் தந்தையையும் முன்னையும் சந்திக்க வந்தேன். தந்தை உள்ளே இருக்கிறார். யாரு மகனே அங்கே? உள்ளே வர சொல்லலாமே. யாரோ புதியவர். புதியவரா? வர வேண்டும். இந்த எளியவன் இல்லத்தை அலங்கரிக்க வேண்டும். தேவி, மகனை கூப்பிடு. வேண்டாம், நான் அஸ்வபதி என்ற அரசன். தங்களை காண வந்தேன். அமருங்கள். அஸ்வபதி ராஜா என்று சொன்னால் மத்ரா என்ற ராஜ்யத்தின் ராஜா நான். மத்ர ராஜ்யத்தின் ராஜாவா? எங்க வந்த காரணம்? நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள், சாவித்திரி. அவள் தங்களுடைய மைந்தனான சத்தியவானை சுயமாக வரித்தாள். ஓஹோ. அவளை மருமகளாக தாங்கள் ஏற்க வேண்டும் என்று சம்மதம் கேட்க வந்தேன். சத்தியவான் யார் என்று தங்களுக்கு தெரியுமோ? தெரியும், தங்களுடைய மைந்தன். நல்லது. நாம் யார் என்று கூட தெரியுமோ? தாங்கள் யார் என்று எனக்கும், நான் யார் என்று தங்களுக்கும் நன்றாக தெரியும். அது போகட்டும். நாம் சத்தியத்தை பராசக்தியாக கருத நடக்கின்ற த்யுமத்சேன ராஜன், சாளுவ ராஜ்யத்தை ஆட்சி புரிந்தவன். சத்தியம் பேசியதால் வஞ்சகம் புரிபவர்களும் பகை மன்னர்களும் ஒருங்கிணைந்து நம்மை நாடு கடத்தினார்கள். விதியின் விபரீதத்தால் அந்தகனான எனக்கு அதை எதிர்த்து நிற்க இயலவில்லை. கடந்த கால சம்பவங்கள் குறித்து தாங்கள் புண்பட்டதை மறந்துவிடுவார்கள். அஸ்வபதி ராஜனே, இப்படி என்னை இந்நிலையில் ஆட்சியதில் தங்களுக்கும் தானே ஒரு பங்கு. அந்தகனாயிருந்த என்னை ஆட்சியில் இருந்து அகற்றி அந்நிய அரசனான ருத்ரபாலன் சாளுவ நாட்டை பிடித்துக் கொண்டான். அன்று அவனுக்கு துணை இருந்தீர்களே, இன்று என் முகத்தில் விழிக்க தங்களுக்கு எவ்வாறு துணிவு வந்தது? அவ்வாறு பேசாதீர்கள். அப்போது அறியாமையினால் சத்துருக்களுக்கு சகாயம் செய்திருக்கலாம். சத்ருவுக்கு சகாயம் செய்தவனையும் சத்ருவாக எண்ணத்தானே வேண்டும். நாம் செய்த குற்றத்திற்கு நம்முடைய குழந்தைகள் தண்டனை ஏற்பதோ? தண்டனை நமது நோக்கம் அல்ல. மன்னா, கோட்டைக்கும் பரணசாலைக்கும் இடையில் ஒரு நாளும் உறவு ஏற்படாது. தங்களுடைய சத்ருவை விரட்டுவேன். சாளுவ ராஜ்யம் தங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். நம்மால் இயலும், நாம் அதை செய்வோம். த்யுமத்சேனன் வம்சத்தார் பிச்சை இட்டதை ஏற்றவர்கள் அல்ல. மகள் வாழ்வுக்காக தம்மை யாச்சிக்கிறேன். அது ஒரு கன்னியின் பெற்றோருடைய கடமைதானே. அந்த பேதை சத்தியவானை சுயமாக வரித்து விட்டாள். சுயமாக வரித்தவள் உங்கள் மகள்தான், எம்முடைய மைந்தன் இல்லை. சுயம்பரத்திற்குள்ள உரிமை புருஷனுக்கு இல்லை. வேதம் சொல்வதும் அதுதானே. அப்படியானால் இந்த விவாகத்தை தடுக்காதீர்கள். முடிவை மாற்றுவதற்கில்லை. நான் சத்தியவானுடன் பேசுகிறேன். சத்தியவான் த்யுமத்சேனனுடைய மைந்தன் தான். நீங்கள் போகலாம். அப்படியானால் அஸ்வபதி மன்னவர் நம் எதிரிக்கு உதவி செய்தாரா? ஆம், அது சாதாரண காரியம் தானே. எதிரியிடம் பாசம், நம்மிடம் கொஞ்சமாவது நேசமோ நட்போ இருந்திருந்தால் அப்படி அவர் செய்திருப்பாரா? நீ ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? தேவேந்திரனுடைய பத்னி தேவர்களுடைய எதிரியான புறமோனதின் மகள்தானே. இன்னும் இருக்கின்றதா உதாரணம்? அன்னை பார்வதி கதை. பரமசிவனுக்கு பரம விரோதியான தட்சணின் மகள்தான் மாலையிட்டாள். அப்போது நீ முடிவெடுத்து விட்டாய். அது சரி, முன்பே நீ சாவித்திரியை சந்தித்ததுண்டா? உண்டு. அவளுடைய சுயம்பரத்திற்கு சம்மதம் என்றாயா? என்ன வாக்குறுதி எடுத்தாய்? ஒன்றுமில்லை, பெயர் என்னவென்று கேட்டேன். சரி, அஸ்வபதி மகளின் மனம் மாற்றி விடுவார். அதுபோல நீயும் மறந்து விடு. எல்லாம் உன்னுடைய பாக்கியம் என்று நினைப்போம். நடந்ததையெல்லாம் மறந்து விடம்மா. அதை தவிர வேறு வழியொன்றும் இல்லை. தெய்வம் வேறு ஏதோ நிர்ணயித்திருக்கிறது. தெய்வ சித்தத்தை அனுசரித்துத்தான் ஆக வேண்டும். சரி தந்தையே, தெய்வ நிர்ணயம் அனுசரித்தே ஆக வேண்டும். என்னுடைய இந்த வாழ்வு கன்னி வாழ்வாகவே கழிய வேண்டும் என்றுதான் தெய்வ நிர்ணயம். அதே நடக்கட்டும். சாவித்திரி, இல்லை அம்மா, இனி ஒரு மாற்றமும் எனக்கு இல்லை. ஆசைக்குரியது கிட்டவில்லை என்றால் கிடைத்ததில் ஆசை கொள்ள நான் படித்ததில்லை.
இனி என்றும் நம்முடைய மகள் நிம்மதியடைய போவதே இல்லை. ஈஸ்வரா, குழந்தைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் துயரம்தான். என் உள்ளத்துடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இனி அதையெல்லாம் நினைக்காமல் இருப்பது நல்லதம்மா. எனக்கென்று ஒரே துணையாய் இருப்பது அந்த இனிப்பான நினைவுகள் தான் சுகாசினி. அதை எவ்வாறு மறக்க இயலும்? மறக்க வேண்டும் குமாரி, நடந்ததெல்லாம் மறக்க வேண்டும். குமாரியின் சந்தோஷத்துக்காகத்தானே சொல்கிறோம். என்னுடைய சந்தோஷம் இப்போது அந்த நினைவுகள் தான். அதை மறப்பதானால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. குமாரியை பற்றியுள்ள நினைவுகள் போத இவ்விடம் இருக்கலாம். இதே போல குமாரியும் குமாரனை பற்றியுள்ள நினைவுகள் போத அவ்விடம் இருக்கலாம் என்று என்ன நிச்சயம்? இவ்விடம் இருந்து திரும்பி போன ராஜகுமாரியின் தந்தை விவரங்களை அவரிடம் சொல்லி இருக்கலாம். திருமணம் நடக்கக்கூடியது அல்ல என்று குமாரி குமாரனை மறந்திருக்கலாம் இல்லையா? அது அப்படி நடந்து விடாது என்று குமாரனுக்கு தோன்றுகிறதா? இதற்கு மறுப்பு சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அது சரிதான். தேவதத்தன் சொல்லுகிறேன், குமாரி இப்போது குமாரனை மறந்திருக்கலாம். இது அவளை சந்திக்காமல் நான் முடிவு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நடக்கிற காரியம் தானா குமாரா? அரண்மனையிலே இருக்கிற ராஜகுமாரிய சுதந்திரமா சந்திக்கிறது நடக்குமோ? நடக்கும். அதற்குள்ள மார்க்கம் நான் ஆலோசித்து தீர்மானித்து விட்டேன். குமாரி, நீங்கள் இங்கேயே அழுது கொண்டிருந்தால் நாங்களும் அழுவோம். நீங்கள் எதற்காக அழுவது? குமாரியுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்கிறோம், சங்கடத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா? பாருங்கள் குமாரி, நாம் அரண்மனைக்கு போகலாம். பாவம் மகாராணி தேடிக்கொண்டிருப்பார். யாரும் என்னை இனி தேட வேண்டாம், நீங்களும் தேட வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீர்கள் குமாரி. யாரோ சன்னியாசிகள். அவர்கள் இங்குதான் வருகிறார்கள். அம்பு சங்கரா. சிஷ்யா, குருதேவா, உயிரோடு இருக்கிறாளே இவள்? கனிவான வார்த்தைகளை கனிவோடு சொல்லுங்கள். குமரியுடைய மனதை நாம் காண்கிறோம். மனத்திரையில் மனோகரமான ஒரு காடு, காட்டாற்றிலிருந்து வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வரும் ஒரு யுகம், ஆத்மதாகம் கொண்டு கையேந்தி நிற்கும் குமரி, கொஞ்சம் இளமையில் தன் உயிரை குமரியிடம் ஒப்படைத்துவிட துடிக்கும் அந்த யுவன். பெண்ணே, ஆறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். குருதேவா, நாம் நினைத்தது குமரியின் அந்தரங்கம் என்னவோ? பெண்ணே, எல்லாம் ஒழிக்காமல் சொல்லு. இனி சொல்லலாமே. நம்முடைய சிஷ்யன் ஒரு நாள் உனக்கு தடையாக வரமாட்டார். சொல்லு, நான் உன்னை எவ்வாறு அனுகிரகிக்க வேண்டும் சொல்லு. குருதேவா, என்னுடைய மனதுக்குள்ளே அந்த காடும் காட்டில் கண்ட வாழ்வனும் தான். இவள் மடியும் வரை அது மனதை விட்டு மாறுவதில்லை. சிஷ்யா, குருதேவா, தெரிந்ததா? சத்தியவான், இவள் மனம் விரும்பிவிட்டது. எங்கள் இணைப்பை ஏற்று விவாகம் நடத்தாதிருந்தால் இந்த பிறவியில் இவளுக்கு விவாகமே இல்லை. குருதேவா, சத்தியவானின் பெற்றோர் சாதகமாக இல்லையே. நான் மனதார வரித்தது சத்தியவானே. அவரை மணவாளனாக அடைவதற்கு மரணத்தையும் நான் சந்திப்பேன். மற்றுள்ளதொன்றும் எனக்கு தேவையில்லை. குருதேவா. சிஷ்யா, குருதேவா, நல்லது. சத்தியவானை கண்டால் நீ சத்தியவானுடன் போவாயோ? நிச்சயம். அவர் என் மணவாளன். நான் அவரைத்தான் சேர்ந்தரித்தேன். யார் எதிர்த்தாலும் நான் கூட போவேன். பேதை நான் அவரை நேரில் சந்திக்க மார்க்கமே இல்லையா குருதேவா? மார்க்கம் நான் உருவாக்கி தருவேன். குமரி, என் பின்னால் வா. சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா. சிஷ்யா. சாவித்ரி, குருதேவா, நான் தான். குருதேவா, என் அதிர்ஷ்டம். என்னை உடனே அழைத்து போங்க. தாங்கள் இல்லாது எனக்கு இங்கு வாழ இயலவில்லை. என்னை கூட்டிக் கொண்டு போங்க.
சாவித்ரி. ஐயோ சத்யவானா, அரண்மனைக்கு போய் சொல்லவும். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இனியும் தாமதிக்கக்கூடாது. நாம் உடனே செல்ல வேண்டும். தேவதத்தா, குதிரை எங்கே? அங்க இருக்கிறான்பா. வா.